அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அண்டை வீட்டாருக்கு சலாம் கூறும், பக்கத்து வீட்டில் சலாம் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு இஸ்லாத்தின் 5 கடமைகள். ஃபஸ்ட்டு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக. ரெண்டாவது தொழுகை 5 ஃபஜர், லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா ஆகும். மூணாவது நோன்பு, அல்லாஹ்வுக்காக உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருப்பது. நாலாவது ஜக்காத்து, நம்மளால் இயன்ற பொருட்களை தர்மம் செய்ய வேண்டும். ஹஜ், இயன்றவர்கள் ஹஜ் பயணம் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல்லாஹி, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எவர் பிற மதர் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சாய்ந்தவர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஈமானில் ஒரு பகுதியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒவ்வொரு தடவையும் 12 சுன்னத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படும். யார் ஒவ்வொரு நாளும் சுன்னத் தொழுகிறார்களோ சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படும். இது அறிவிப்பவர் உம்மு ஹபீபர் அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமைகள் சிறப்புகள். ஃபஸ்ட்டு ஒட்டகம், ரெண்டாவதவங்களுக்கு மாடு, மூணாவதவங்களுக்கு ஆடு, நாலாவதவங்களுக்கு கோழி, அஞ்சாவதவங்களுக்கு முட்டை. தொழுகை நடக்கும் போது கடைகளை மூட வேண்டும். பயான் நடக்கும் போது குருவானை மூட வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியம் இல்லாத உணவு. ஆரோக்கியமான உணவுகள் என்னென்னு சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவு ஆப்பிள், கேரட், பீட்ரூட், பேரிச்சம்பழம், மாதுளை, முந்திரி, பாதாம் பருப்பு. சரி, ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் என்னென்ன? நூடுல்ஸ், ரைஸ், பீஸா. சொல்லுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதா? சரி. மலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மழை நீர் சேகரிப்பு. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நீரில் தான் படைச்சிருக்கான். அதனால நம்ம நீரை போதுமான அளவுக்கு தான் பயன்படுத்தணும். நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உலக கல்வி, மார்க்க கல்வி. உலக கல்வி உலகத்தோட முடிஞ்சிடும். மார்க்க கல்வி மறுமை நாள் வரையும் இருக்கும். வரையும் இருக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பேசின் ஒழுக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லையால் வாயை மூடி மௌனமாக இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இருப்பதை கொண்டே திருப்தி அடைய வேண்டும். செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலானவரை பார்க்க கூடாது, தம்மை விட கீழே இருப்பவரை பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிக வெப்பமும் அதிக குளிரும், நரகத்தின் மூச்சு காற்றுகள். நரகத்தின் மூச்சு காற்றுகள் என்னென்ன இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வுலகம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிர்களுக்கு சொர்க்க சோலையாகவும் இருக்கும். உலகத்தை விட உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விட ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத் மேலானது. பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்குள்ள தலைப்பு பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய கடமை. பள்ளிவாசல் உள்ளக்க போகும்போது துவா ஓதிட்டுனா போகணும். அது என்ன துவா தான்? அல்லாஹும்ம லிஃப்தேலி அபுபாப ரஹ்மதிகா. அதை ஓதிட்டுனா உள்ளக்க போகணும். உள்ளக்க போனக்கப்புறம் இது 2 ரக்காய் தொழுணும். 2 ரக்காய் தொழுனக்கப்புறம் 2 ரக்காய் தொழுனக்கப்புறம் 2 ரக்காய் தொழுனக்கப்புறம் உழு செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுவணும். தொழுனக்கப்புறம் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அடுத்து நம்ம தொழுவை முடிச்சக்கப்புறம் தஸ்பி வரணும். தஸ்பி வரனக்கப்புறம் எல்லாருக்கும் துவா செய்யணும். துவா செஞ்சக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுத்த தலைப்பு குகை சம்பவம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் 3 பேர் நடந்து வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மழை பெய்யும் போது ஒரு குகைக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ ஒரு பாறங்கள் அந்த குகையை மூடிடுச்சு. அப்போ 3 பேர் பேசிக்கிட்டாங்க, நம்ம செஞ்ச நல்ல பிரார்த்தனையெல்லாம் அல்லாட்ட சொன்னால் தான் நம்ம இந்த குகையை விட்டு வெளியே போக முடியும்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆள் சொன்னாங்க, எனக்கு வயசான அம்மா அத்தாலாம் இருக்காங்க, அவளுக்கு நான் எப்போதுமே பால் கொண்டு போய் குடிப்பேன். ஒரு நாள் நான் லேட்டாக போனனால அவள் தூங்கிட்டாக. என்னோட பிள்ளைகளும் என்னோட பிள்ளைகள் மனைவிலாம் என் காய்கிட்ட உட்காந்து அழுதுகிருந்தாக, எனக்கு பால் கொடுங்கன்னு. அவள் கொடுக்கவே இல்லை. அதோட அவள் அத்தா அம்மாலாம் ஃபஜருக்கு எந்திரிச்சோன்னா அவளுக்கு கொடுத்துட்டு தான் அவளுக்குலாம் கொடுத்தாங்க. அதை ஃபஸ்ட் ஆள் சொல்லி இதை நான் திருப்தி நாட்டி செஞ்சுருந்தேன்னா எங்களை இந்த சேம வெளியேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 2வது ஆள் தன் தந்தையுடன் உடற்பிறந்த சகோதர மகளை எந்த ஆணும் விரும்பதை விட அவங்க விரும்பினாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பெண் சொன்னாங்க, எனக்கு 100 பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதோட சமாளித்து கொடுத்துட்டாங்க. அப்போ அவள் கிட்ட போய் உட்கார போகும்போது நீங்கள் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ போயிட்டா. இதை நான் திருப்தி நாடி செஞ்சுருந்தேன்னா எங்களை இந்த சிரமத்தை விட்டு வெளியேக்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் பார்வையில் இருந்துச்சு. அப்போ 3வது ஆள் அவள்கிட்ட ஒருத்தர் வேலை கேட்டிருப்பா. அப்போ அவங்க கொடுத்துருவாங்க வேலை. அப்போ அந்த வேலையை முடிச்சோன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கும் போது எனக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் செஞ்சுக்கிந்தா. அப்போ அந்த காசுகளை வச்சு ஆடு மாடு தோட்டம் எல்லாமே வாங்கிடுவாங்க. அப்போ ஒரு நாள் வேலை செஞ்சவன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த தோட்டம் எல்லாத்தையும் எடுத்து அவளுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அவள் சொன்னாங்க, நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் உங்களுக்குள்ளதான், உங்கள் காசில் வாங்கினது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதோட 3 பேரும் வெளியே போகிற அளவு பாறை விலகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமையில் கடவுள் ஃபஸ்ட்டு நெகை வெட்டணும், அடுத்து குளிக்கணும், அடுத்து புது ஆடை அணியணும், இல்லை அரபணை பூசணும், அடுத்து எல்லை தைக்கணும், அடுத்து பள்ளிவாசலுக்கு தொழுவ போகணும். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய கடமைகள். முஹம்மத்துல்லாஹி வபரகாத். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சேர்ந்து. ஃபஸ்ட்டு காசு வைக்கணும், செகண்டு பேரிச்சம்பழம் வைக்கணும், தேர்டு ஆடை வைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொறாமப்படக்கூடிய 2 விஷயங்கள். 1 கல்வி போதித்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல்.
கல்வி போதித்தல்னா இந்த மாதிரி அடுத்த ஆளை பார்த்து செய்கிறாங்க. சொல்லுங்க. அடுத்த ஆளை பார்த்து செய்கிறாங்க. ஏழைகளுக்கு உணவளித்தல்னா சொல்லுங்க. ஏழைகளுக்கு உணவளித்தல்னா உணவு கொடுக்கணும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருக்குர்ஆன் அறிவியல் சான்றுகள். குர்ஆனில் அறிவியல் சான்றுகள் என்னென்ன செய்ய சொல்லுங்க. இது ஜம்ஜம் கிணற்று, விண்வெளி பயணம், சரி, எறும்பு, இது என்ன தேனி, தேனி, இது என்னது? கப்பல். கப்பல். எல்லாம் இவனுடைய சான்றுகளா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5 கடமைகள். 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது சக்காத்து, 5வது ஹஜ்ஜு. அந்த காலத்துலலாம் ஆரோக்கியமாக விளாண்டுட்டு இருந்தாங்க, ஓடி பிடிச்ச ஹைட் அண்ட் சீக். ஆனால் இந்த காலத்தில் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. உடல்கள் அசைவுகள் இல்லாமல் மூளையெல்லாம் நரம்பு வீக்காகி கண்ணெல்லாம் கெட்டு போய் அந்த மாதிரி இருக்காங்க. கடைக்கு போனாலும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால ஃபோன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இது சோம்பேறித்தனம். இது சுறுசுறுப்புத்தனமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரசூல்லா காலத்தில் பயான் கூப்பிட்டா எல்லாரும் அதிகமாக போனாங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பயான் கூப்பிட்டா யாரும் போகவும் அடிக்கிறாங்க. இது ஜும்மா தொழுகை கூப்பிட்டாலும் வரமாடிக்கிறாங்க. நம்மளிடம் இருந்து பிறருக்கு சொல்கிறதே அவங்க மறுக்கிறாங்க. தாவா பணிகள். வலைக்கும். இது வந்து ஆடம்பரமான திருமணம், அதிகமான வரதட்சணை கொடுத்து இசையமைப்பாளர்களை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் பொழுதுபோக்கே இந்த திருமணத்திலே முடிக்கிறது. இது வந்து நபி வழி திருமணம். இதுல தான் அதிகமான பரக்கத்து இருக்கு. ஆண்கள் வந்து வலிமா விருந்து கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் செய்கிறாங்க. அதிகமான பரக்கத்து இந்த திருமணத்துல தான் இருக்கு. நபி வழி திருமணம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து மெஹராப் ஜெனும் விண்ணுலக பயணம். நபிமார்களை வந்து முகமது நபியை வந்து ஒரு வானத்துக்கும் அழைத்து செல்லப்படுவாங்க. ஜிப்ரில் அலை வந்து இங்கே வந்து இது வந்து நபிமார்கள் தொழுகிற பள்ளிவாசல். இங்கே தான் நபி வந்து இமாமா நின்று தொழுக வைப்பாங்க. அப்புறம் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்க, நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. அங்கே சொர்க்கத்தில் வழங்கப்பட்ட 3 பானங்கள், பால், தேன், மது 3 வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து நபி பாலை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இயற்கை மரபை வந்து உங்கள் சமுதாயம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நபிமார்களை அழைத்து செல்வாங்க மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து. இது வந்து சொர்க்கத்தில் உள்ள 4 ஆறுகள், சொர்க்கத்தில் உள்ள மரம் இலந்தை மரம். இது வந்துட்டு நபிமார்கள் இது மலக்குமார்கள் தொழுகிற பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் மஅமூர். இது வலதுபுறத்தில் சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கார். இடதுபுறத்தில் சாப்பிடுதல். சைத்தான் தான் இடதுபுறத்தில் சாப்பிடுவான். சிதாம சாப்பிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கார். சிந்தி சாப்பிடுதல். சைத்தான் தான் சிந்தி சாப்பிடுவான். வலதுபுறத்தில் குடித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கார். இடதுபுறத்தில் குடித்தல். சைத்தான் தான் இடதுபுறத்தில் குடிப்பான். நின்று கொண்டு குடித்தல். சைத்தான் தான் நின்று கொண்டு குடிப்பான். உட்கார்ந்து குடித்தல். சுன்னத். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுதல். உணவை குறை கூடாது. சாப்பிட முன் பிஸ்மில்லா சொல்லணும். சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் சாப்பாடுனா. காபத்துலாம் எந்த நிறத்தோட? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐல கேட்காம சொல்லுங்க. 5 தொழுகை நேரம் 5 வக்து 5 கட்டாயமா தொழுகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கியாமத் நாளின் 20 அடையாளங்கள். இது பெரிய அடையாளங்கள், இது சிறிய அடையாளங்கள். புகைமூட்டங்கள். ஃபஸ்ட்டு புகைமூட்டங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி புகையாக இருக்கும். தஜ்ஜால் வருகை. அழுகிய திராட்சை போல் ஒற்றை கண்ணன் வைத்து வருவான். இது தஜ்ஜால். மரியமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குவாங்க. அடுத்து யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வந்து எல்லாரையும் வந்து கொண்டு சாப்பிடுவாங்க. மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும். பேசும் பிராணி பேசும் 10 கால் வச்சு வரும்.
3 நிலநடுக்கங்களும் 3 பூகம்பமும் வரும். இறுதியாக யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி எல்லாரையும் ஒன்று கூட வைக்கும். அடுத்து சிறிய இடங்கள் பாலைவனமாக இருக்கும், அடுத்து சோலைவனமாக மாறும். தகுதி இல்லாதவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும். காபாவை சேதப்படுத்துதல்னா ஒருத்தவங்க வெள்ளை ஷால் போட்டுட்டு வந்து காபாவை சேதப்படுத்துவாங்க. தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது, தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது. விபச்சாரம் மது பழக்கம் பெருகும்னா குத்திக்கிட்டு சாகுறது, ரத்தமாக ஓடும். அடுத்து இது மது பழக்கமும் பெருகும். அடுத்து மகளின் தயவில் தாய், புள்ள வந்து அம்மா பார்த்துக்கிற மாட்டிக்க. ஆடை அணிந்தும் நிர்வாகம்னா நெருக்கமாக போட்டிருப்பாங்க, இன்னும் நெருக்கமாக போட சொல்லுவாங்க. பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், பெண்கள் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. குடிசைகள் கோபுரமாகும், குடிசையாக இருக்கும், அது கோபுரமாக மாறிக்கிட்டே இருக்கும். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போயிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கியாமத்தினாலின் சிறிய பெரிய அடையாளங்களா? இப்போ வந்து தர்மத்தின் சிறப்புகள். ஒரு மரம் நட்டு வைக்கிறாங்க, அது காயாகுது, அதுலேருந்து பழம் வருது, அது எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க, அது ஒரு தர்மம். 5 வேளை தொழுக்கிறாங்க, அது ஒரு தர்மம். அப்புறம் வந்து ரோட்டில் உள்ள கல்லை எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க, அது ஒரு தர்மம். அப்புறம் வந்து செடி நட்டு வைக்கிறாங்க, அது எண்ணெய் தருது, அது ஒரு தர்மம். பேரிச்சை மலத்தை பகிர்ந்துக்கிறாங்க, அது ஒரு தர்மம். ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து சலாம் சொல்கிறாங்க, அது ஒரு தர்மம். ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து சிரிக்கிறாங்க, அது ஒரு தர்மம். அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து இஸ்லாமின் பிதுகத். பருவம் அடைந்த பெண்ணை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாது. பருவம் அடைந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு கூட இந்த மாதிரி சொல்லக்கூடாது. வரவங்க வந்து பழங்கள், சீனி, முட்டை, பால் எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாது, இது ஹராம். பருவம் அடைந்த பெண் நோஸ்பீஸ் கட்டக்கூடாது, ஹராம். பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நோன்பின் சட்டங்கள். நம்ம எப்போ பிறையை பார்க்குறோமோ அப்போ நோன்பு வைக்கணும். நம்ம பிறையை பார்க்கும்போது நோன்பை விடணும். ஒவ்வொரு நியத்தும் அமல்களை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன. இன்னைக்கு காலையில் நம்ம நோன்பு வைக்கிறோம்னா நேற்று நைட்டே நம்ம அமல் செஞ்சுருக்கணும், நியத் செஞ்சுருக்கணும். அதான் இது. ஷகர் உணவு கட்டாயம். யூதர்கள் வந்து ஷகர் உணவு சாப்பிட மாட்டாங்க, அதற்கு மாறாக நம்ம சாப்பிடணும். வேலை தொழுவோன்னா அதே மாதிரி திருக்குறள்னா அதிகம் ஓதணும். ரமலான் மாதத்தில் அதிகம் நன்மையை சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. வயதானோர், அப்புறம் வந்து பாலூட்டி, அப்புறம் கர்ப்பிணி, சின்ன பிள்ளைங்க, நோயாளிங்க, ஏதனும் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இதில் நோம்பு கடையும் இல்லை. இது இரவு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல். இது இறை தூதர் வந்து காட்டி தந்ததுனால இதை பண்ணணும். எனக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வின் அதிசயங்கள். ஒரு நபிக்கும் ஒரு அதிசயத்தை அல்லாஹ் வந்து நிகழ்த்தினா. யூசுப் நபி வந்து மீன் வயிற்றுக்குள்ளே போவாங்க, அந்த உணவை அதுக்குள்ளே கழிவை சாப்பிட்டு தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன், அந்த துவா ஓதையில அல்லாஹ் வந்து அவங்கள வந்து விடுவிப்பான் மீன் வயிற்றுலேருந்து. யூசுப் அலை வந்து அவங்க சகோதரனாலே வந்து கிணத்துக்குள்ளே வந்து தள்ளப்படுவாங்க, அல்லாஹ்னால அவங்க வந்து வெளியே கொண்டு வரப்படுவாங்க. மூசா அலை வந்து ஒரு கோழி நாள் வந்து கடல் அடிக்கையில் கடல் வந்து பிளக்கப்படும். கூட்டத்தினர் எல்லாருமே உள்ளக்க போன பிறகு ஃபிரோன் வந்து துரத்துக்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் வந்து கடல் மூடப்படும், அவங்க வந்து இறந்துருவாங்க. முகமது நபி வந்து கூட்டத்தினை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பெல்லாம் வந்து தனிமையில் போய் அல்லாஹ் இடத்துல வந்து கண்ணீர் வடிப்பாங்க, என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்லுவோம், நீ வந்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சினால வந்து கீழே கோடு கிழிக்கையில் நிலா வந்து பிளக்கப்படும். அந்த காட்சி இது. இப்ராஹிம் அலை வந்து காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டு நெருப்பு குண்டுக்குள்ளே வந்து விழுவாங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த நெருப்பு வந்து சுடாது, குளிர்மை கொடுக்கும். அவ்வளோ குளிர்மை கொடுக்கும். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜனாசா சட்டங்கள். வந்து ஜனாசா வீட்டில் வந்து உலக கதை ஆகாது, உலக கதை பேசக்கூடாது, அந்த இடத்துல கத்தி அழுவக்கூடாது, நெஞ்சை அடிச்சுக்கூடாது. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ள அழுதுக்கலாம். அந்த இடத்துல அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். வந்து கஃபன் துணிகளை எப்படி கட்டணும், அவங்க ஜனாசா தூக்கிட்டு போகல பின்தொடர்ந்துக்கிட்டே அவங்களுக்கான துவா செஞ்சுக்கிட்டே போங்க. வந்து ஜனாசா தொழுகையில் வந்து 4 தக்பீர் கட்டணும். சஜிதா ருக்கு கிடையாது, சலாம் சொல்லிடணும். வந்து கெட்ட மௌத்து வேலை வந்து பூச்சி பாம்பலா இருக்கும். நல்ல மௌத்து வேலை வந்து நல்ல மௌத்தா இருந்தா அவங்க வந்து புது மாப்பிள்ளை போல தூங்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து இஸ்லாத்தில் வந்து தவிர்க்கப்பட்ட விளையாட்டுகள். என்ன விளையாட்டு? இந்த விளையாட்டு விளையாடுற இந்த விளையாட்டை நம்ம காசு கட்டி விளையாடுறாங்களோ அதனால இது விளையாடக்கூடாது.
இதுவும் காசு கட்டி விளையாடுறவங்க அதெல்லாம் விளையாடக்கூடாது. காசு கட்டாமல் சும்மா விளையாடலாம். இது வந்து ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் வந்து இது திட்டுற மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நம்ம இந்த 7 கல் விளையாடுறோம்ல அது வந்து அந்த கல் நம்மளுக்கு பாதிக்கிறதுனால இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. நம்ம காட்டுக்கு எங்கேயாச்சும் போனோம்னா அந்த ஏதாச்சும் மிருகம் வந்து நம்மளை தாக்க வந்துச்சுன்னா அதை வந்து பயிற்சி மட்டும் எடுத்தா போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தர்காவின் வழிபாடு. இதில் வந்து தர்காவில் போய் அல்லாஹ் ஒருவன் தான் நம்பக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தர்கால போய் கையேந்தி கேட்கக்கூடாது. தர்கால போய் அவளுக்காக சஜிதா செய்யக்கூடாது. தர்கால போய் அல்லாஹ்விடம் ஒருவன் நம்மளோட தேவை வந்து அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அல்லாஹ் ஒருவன்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் தான் நம்மளுக்கு உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது திருக்குர்ஆன் ஓதக்கூடிய வீடு, ஓதாத வீடு. திருக்குர்ஆன் ஓதக்கூடிய வீட்டில் நல்ல அமைதி கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும், மலக்குமார்கள் வருவாங்க. திருக்குர்ஆன் ஓதாத வீட்டில் வந்து அமைதியும் கிடைக்காது, பரக்கத்தும் கிடைக்காது. இந்த வீட்டில் ஷைத்தான் மட்டும்தான் வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்றைய கால பெண்களின் நிலை, இன்றைய கால பெண்களின் நிலை. அன்றைய காலத்தில் வந்து பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்களாகவும் ஃபஜ்ர் தொழுகைக்கு நபியவர்களுடன் செல்லக்கூடியவர்களாகவும் தன்னுடைய ஆடையை இழுத்து போத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்றைய காலத்தில் வந்து அற்ப பொருளை வாங்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய போர்வையை கழித்து வரை அணையக்கூடியவர்களாகவும் கிளப்புக்கும் ஒரு சில பேர் செல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இஸ்லாத்தில் வட்டி ஹராம் அப்படின்ற தலைப்புக்கு நான் வந்திருக்கேன். என்னன்னா இஸ்லாத்தில் வந்து வட்டி ஹராம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னாலும் நகையை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சுட்டு தான் வந்து இதை செய்கிறாங்க. அப்புறம் இஎம்ஐ டேக்ஸ் போட்டு இந்த பொருட்கள் எல்லாமே வாங்குறாங்க. வீட்டுக்கு காரு, பைக்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே இஎம்ஐ டேக்ஸ் போட்டு வாங்குறாங்க. ஃபோனு, லேப்டாப் இது எல்லாமே இஎம்ஐ டேக்ஸ் போட்டு வாங்குறாங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு அல்லாஹ் வந்து ஹராம் ஆக்கியிருக்கான். நம்ம இந்த தப்பை செஞ்சோம்னா மறுமை நாள்ல ஷைத்தான் தீண்டிய பைத்தியங்காரம் போல இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது அனைத்தையும் தவிர்த்து அல்லாஹ்வின் பாதையில் நம்ம செலவிடுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் வந்து வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கறது, வட்டியோட கணக்கு எழுதுறது எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து ஹராம் ஆக்கியிருக்கான். வட்டி என்பது ஒரு பெரிய பாவம். இது அனைத்தும் செய்யக்கூடிய எல்லாருமே பெரிய பாவத்துல மாட்டிக்கொள்வாங்க. வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம நல்ல வழியில அன்றைய காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய காலத்தில் வந்து போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு. அன்றைய காலத்தில் வந்து போக்குவரத்து கொஞ்சமாக இருந்துச்சு. இன்றைய காலத்தில் வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்குது. ஆக்சிடெண்ட் இது மாதிரிலாம் ஆகுது. அன்றைய காலத்தில் வந்து ஒட்டகம், இது மாடு இதை வச்சு தான் வாழ்ந்தாங்க. இன்றைய காலத்தில் வந்து காரு, பைக்கு இதை வச்சு தான் வாழ்கிறாங்க. கொள்ளைக்காட்டுக்கு போகையில் பார்வையை தாழ்த்தி போகணும். அவ்வளோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து வட்டி வாங்கினாங்க அப்படின்னா இது வட்டி வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் அவங்க 2 பேருக்குமே பன்றியோட ரத்தத்தில் கை முக்கியவங்க போலாம்னு சொல்கிறாங்க. பொய் பேசுனா இரும்பு கம்பிகளை காய்ச்சி வாயில் ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பொய் பேசுனாங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுட்டோம். அப்புறம் பச்சை குத்துறாங்க அப்படின்னா நபி அவங்க சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டையில் காயமிடும் உறுப்புகளுக்கு வந்து இப்போ உதாரணமாக பல்லு சேதமடைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு பல்லு சேதமடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கொலை செஞ்சாங்கன்னா தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமாக மதம் அருந்தினாங்க அப்படின்னா சாட்டையால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரி இறைச்சியை சாப்பிட்டாங்க போல அவன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து திருநாங்க அப்படின்னா நம்மளோட கைகளை வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூதாட்ட காசு கட்டி விளையாடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தவங்க போல அவன்னு சொல்கிறாங்க. திருமணத்திற்கு முன்னாடி விபச்சாரம், ஒரு ஆண்டு நாடு கடத்தணும், இல்லைன்னா 100 கசையடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் 100 இப்போ வந்து கல்லெறி தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து
திருமணத்திற்கு பிறகு விபச்சாரத்துக்கு வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒழுக்கமுள்ள பெண்ணின் மீது பழி சுமத்துறாங்க அப்படின்னா 4 சாட்சிகள் கொண்டு வர இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு 80 கசையடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீட்டை இன்னொருத்தவங்க எட்டி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய கண்ணை பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கற்களை எரியணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றைய கால தலைவர் இன்றைய கால தலைவர்கள். அன்றைய காலத்தில் வசித்த குடிசை வீட்டில் வசித்தாங்க. அன்றைய காலத்தில் வசித்து குடிசை வீட்டில் வசித்தாங்க. இன்றைய காலத்தில் மாடி வீட்டில் வசிக்கிறான். அன்றைய காலத்தில் பயணம் செய்தது ஒட்டகத்தில். இன்றைய காலத்தில் பயணம் செய்தது காரில். இன்றைய காலத்து உணவுகள் அன்றைய காலத்தில் தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. அன்றைய காலத்தில் தானியங்களும் பேரிச்சம்பழங்களையும் சாப்பிட்டாங்க. இந்த காலத்தில் இந்த பர்கர் பீஸா அப்படி சாப்பிட்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சோதனை இல்லா சொர்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் சோதனையை பற்றி சென்று காட்டியிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபா மலை குன்றுகிட்ட நின்று பிரச்சாரம் பண்ணும்போது அவங்கள மக்கள்லாம் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை மண்ணை எடுத்து எரிய வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபா மலை குன்றுகிட்ட நின்றவங்க ஷஃபா மலை குன்று மேலே ஏறினாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் சோதனை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதமான சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாமல் சோதனை, உணவு இல்லாமல் சோதனை, பொருளாதாரம் இல்லாமல் சோதனை, இந்த மாதிரி நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சோதனையெல்லாம் அவங்க கடந்து சென்றாங்க அப்படின்னா மறுமை நாளில் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த சோதனைகளை கடக்காமல் அவங்களால சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து பேரிச்சம்பழம் போன்றதாகும். அதன் சுவை நன்று வாசனை கிடையாது. எலுமிச்சை போன்றதாகும். அதன் சுவை நன்று வாசனை கிடையாது நன்று. இது துளசி செடி போன்றதாகும். அதன் சுவையும் கசப்பு போன்றதாகும். குமட்டிக்காய் போன்றதாகும். அதன் சுவை நன்று கசப்பு கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து 10 நன்மை இரண்டுக்கும். இது வந்து ஓதப்படாத வீடு ஓதப்பட வீடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரத் வரலாறு வந்து இஸ்லாத்தில் வந்து பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மக்காவில் வந்து ஏன் ஹிஜ்ரத் செஞ்சாங்கன்னா மக்காவில் நபியவர்கள் வாழ்ந்த காலத்தில் சஹாபிகளையும் இஸ்லாத்தை ஏற்றவங்களை வந்து குறைஷிகள் வந்து அதிகமாக கொலை பண்ணுறவங்களா இருந்தாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளையால் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அதுக்கு இடைப்பட்ட சொந்த செலவில் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபூபக்கர் அலி அவங்கள்ட்ட வந்து 2 ஒட்டகங்கள் தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க. நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க, நபியே நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு ஒட்டகத்தை வந்து எடுத்துக்கோங்க, நான் வந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து ஒரு ஒட்டகத்தை இலவசமாக பெற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இலவசமாக வேணாம், நான் வந்து என்னோடய சொந்த செலவில் நான் ஹிஜ்ரத் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொந்த செலவில் வாங்கிக்கிட்டாங்க. சொந்த செலவில் வந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செய்யும் போது இடைப்பட்ட காலத்தில் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு வஹி வந்துச்சு, நீங்கள் வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சுக்கலான்னு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் மதீனாவுடைய மக்கள் வந்து நபி அவர்களை அதிகமாக வரவேற்கக்கூடியவராக இருந்தாங்க. சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நபி அவர்களை யார் நபி, இந்த கூட்டத்தில் யார் நபின்னு கேட்டு வரவேற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சஹாபாக்களுடைய வரலாறு. அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் நபி வழியிலே வாழ்ந்தாங்க. அது இருக்கிறத வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழ்ந்தாங்க. இப்போ வந்து யாரும் அப்படி வாழ்றதில்லை. செல்வத்துக்கு ஆசைப்பட்டு வீடு பங்களா காசு அப்படி சொல்லி வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் இப்படி வாழ்கிறனால நபி வழியில் வாழ்கிறனால மறுமையில் வெற்றி பெற்றாங்க. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் செல்வத்துக்கு ஆசைப்பட்டு மறுமை நாளில் தோல்வி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க.